தருமண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆதாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கல்மனையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. நாளிலும் கர்மேல் ஜெப ஊழியத்தின் மாதாந்திர கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகை செய்கிற வாழ்த்தில் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு பின்பாக ஜெப வேலைகளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம மத்தியிலே பிஷப் ராஜையா அவர்கள் ஜெப வேலையை நடத்துவார்கள். நம்முடைய கர்மேல் ஜெப ஊழியங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி தரிசனத்தின்படி நாம் இந்த இடத்துல ஒவ்வொரு மாதமும் முதலாவது வியாழக்கிழமையிலே கூடி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக, கர்த்தர் எதற்காக இந்த ஊழியத்தை அழைத்திருக்கிறாரோ முன்குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேறும்படியாக நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கர்மேல் ஜெப ஊழியங்கள் இந்த வருடத்திலே மே மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மே மாதத்திலே ஆரம்பித்து கர்த்தர் அதனுடைய பெரிதான கிருபையினால் 8 மாதங்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிதான கிருபை இல்லையா? அவர் நினைத்து பார்ப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்பமான ஆரம்பம் நினைத்து பார்க்க எப்படியாக இது செல்லும் என்று சொல்லி கர்த்தர் அதிசயவிதமாக 8 மாதங்களை கடந்து வரும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்கு சித்தமானால் அடுத்த மாத கூடுகை முதலாவது வியாழக்கிழமை நியூ இயர் அன்னைக்கு வருகிறது. 1 ஜனவரி வருகிறது. நாம் அதே நாளிலே சாயங்காலத்தில் நியூ இயர் அன்னைக்கு சாயங்காலத்தில் இதே இடத்துல கூடி நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம சிறப்பு கூடுகையாக நம்ம அனுசரிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக நம்ம 5 மணிக்கே இந்த கூடுகையை நம்ம ஆரம்பித்து அநேக பாடல்களை பாடி சாட்சிகளை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களை நண்பர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். ஒருவேளை உறவினர்கள் உங்கள் வீட்டிலே வருவார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அழைத்து வாருங்கள். நம்முடைய அடுத்த மாத கூடுகை ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கு மாலை 5 மணிக்கு நம்முடைய இதே இடத்திலே நடைபெறும். தொடர்ந்து ஜெபிங்கள். அதற்கு சித்தமானால் வருகிற நாட்களில் ஒவ்வொரு வாரமும் கூடி ஜெபிக்க நாம் பிரயாசப்படுவோம். அதற்கான வழிவாசல்களை திறக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பாக வீக்கெண்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அதற்கான இடம் மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த இடம் நம்மளுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே அவைலபிளாக இல்லை. தொடர்ந்து இதற்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதன்படி நாம் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே ஜெப ஊழியத்தில் கடந்த நாட்களிலே ஜெப குறிப்பு கொடுத்து அநேகர் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். வருகிற நாட்களில் கூட அநேக சாட்சிகளை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்மத்திலே பிஷப் செல்லாமா அவர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்து வந்த அற்புதத்தை சாட்சியாக நம்ம மத்தியிலே பகிர இருக்கிறார்கள்.
வெகு வேகமாக அந்த சாட்சியை கேட்போம். அதற்கு பின்பாக ஜெப வேலைகளாக நாம் கடந்து செல்வோம். கத்தருக்கு சொல்கிறோம். போன மாதம் எனக்கு 3 நாளாக ஃபீவர் இருந்தது. அப்புறம் பிபி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இங்கே போன மாதம் வரும்போது கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தேன். ஆனால் முடிச்சுட்டு போனாலும் நல்லா பலன் கத்த சொல்கிறேன். அதுக்காக கத்தரை சொல்லிட்டு எனக்காக ஜெயித்த எல்லோருக்கும் நன்றி. கத்தருக்கு எனக்கு ஆமென். கரங்களை தட்டி கத்தருக்கு கடந்த மாதம் நம்ம ரொம்ப பலவீனத்தோடு இருந்தாங்க. கத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஊழியங்களில் பங்கு பெறும்படியாக ஜெபிக்கும்படியாக கிருபை பாராட்டு அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெப வேலைகளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நம்மத்தில் ராஜையா அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்து ஜெபத்தில் நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்மேல் ஜெப ஊழியங்களை தேவன் முன்னின்று நடத்தி வருகிறதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் எல்லாருக்கும் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் இந்த 12வது மாதம் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினார். நமக்கு நன்மை செய்தார். நம்மை உயிரோடே பாதுகாத்தார். நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்தார். இந்த கடைசி மாசத்துல அவருடைய பாதத்துல நம்ம இருக்கிறோம். இதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டார். அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நன்றி உள்ள இதயத்தோடு நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. வருஷத்தின் துவக்க மாதம் முதல் இந்த முடிவு மாதம் வரைக்கும் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை நம்மை அன்பாக நடத்தினார். அவருடைய கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை, நம்மளை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அதற்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி கரங்களை தட்டுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு ஜெப குறிப்புக்குள்ளாக போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே
நாம் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அதில் ஒருவர் தான் நன்றி சொல்ல வந்தாங்க, மற்றெல்லாம் நன்றி சொல்லலை. ஆனால் ஆண்டவர் கேட்டார், அவங்க ஏன் நன்றி சொல்ல வரல அப்படின்னு கேட்டார். கடைசி மாசத்துல நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நேரடியாக ஜெபக்குறிப்பு சொல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபக்குறிப்புக்கு தேவன் நமக்கு முதன்மை வசனமாக கொடுக்கிறது. எப்பவுமே நினைச்சுக்கோங்க, அடுத்த மாசம் ஞாபகம் சொல்லணும். மத்தேயும் 7 கேளுங்கள் கொடுக்கிறது. ஆமென். ஆமாம். அடுத்து யோவான் 14:14 என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்கிறேன். மூன்றாவதாக எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுபடியும் கொடுத்தேன். அல்லேலூயா. வசனம் நமக்கு ஆதாரமான வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இப்படி வசனங்கள் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இருப்பதனால கர்மேல் ஊழியத்தில் நம்ம அந்த ஜெப வேலையை வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். முதலாவது ஜெப குறிப்பு, வெள்ளத்தால் புயல் காற்று மழையால் உள்ள பாதிப்பு தமிழ்நாடு, இலங்கை, இந்தோனேசியா, பாதிக்கப்பட்ட தேசங்கள், அப்படிப்பட்ட தேசங்களில் அப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும். நம்ம அவங்க உதவி செய்யாட்டாலும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். வெள்ளத்தில் நான் ஒரு முறை பாதிக்கப்பட்டேன். சர்டிஃபிகேட்லாம் போச்சு, வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போச்சு. தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம், பெரிய வெள்ளம் வந்துச்சு. 1986 ஒரு பெரிய வெள்ளம் தூத்துக்குடி போச்சு. எங்கள் வீடே அப்படி தண்ணியில் போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் அந்த ரோட்டில், பெரிய ரோடு, உயரமான ரோட்டில் அதெல்லாம் ஏறி இரவெல்லாம் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருக்கிற எல்லாரும் ரோட்டு மேலே தான் உட்காந்துருக்கேன். இரவெல்லாம் உட்காந்துருந்தோம், பகலெல்லாம் உட்காந்துருக்கோம். எந்த சாப்பாடும் எனக்கு கிடையாது. அதற்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ளம் வரும்போதெல்லாம் எனக்கு பாதுகாத்தா எனக்கு ஒரு பாதிப்பும் வருது. ஆனால் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், ஸ்தோத்திரம், எல்லா பொருளும் வேணும், ஒன்றுமே இருக்காது, ஒன்று துணி கூட இல்லை, அப்படிலாம் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். அதனால இப்பொழுது கூட இலங்கையில் தேசத்தின் 90% அப்படியே தண்ணீரில் மூழ்கி, அப்படி நகரமே வீடுகள் எல்லாம் மூழ்கி போயிருக்கிறது. அந்த மக்களுக்கு தெய்வம் உதவி செய்யும். அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாதுகாப்பு தரும், தேவைகள் சந்திக்கப்படும். தமிழ்நாட்டில் கூட அநேக இடங்களில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகாரம் உணவை அநேகர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உதவிகள் கிடைக்கணும். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யணும். அநேகர் இதன் மூலமாக ஆண்டவருக்கு பக்கத்தில் வரணும். அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம். நல்ல ஆண்டவரை தமிழ்நாட்டிற்காக, இந்தோனேசியாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அநேக உயிரிழந்து இருக்கிறாங்க, அநேக வீட்டை இழந்திருக்கிறாங்க, அநேக குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, அநேகர் அனாதையா இருக்கிறாங்க, அநேகர் கஷ்டப்பட்டு கண்ணீரும் பகலும் அதுவரை பொருட்களை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கள் தேவன் உதவி செய்யணும், எங்கள் தேவன் ஆதரவு செய்யணும். ஆண்டவரே, அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு பாதிப்பு வராமல் தேவன் உதவி செய்யணும். கட்ட சகாயம் பண்ணுங்க. தேசம் அழிக்கப்படாதபடிக்கு, இந்த மக்கள் அழிக்கப்படாதபடிக்கு இந்த தேசத்தை காப்பாற்றுங்க, பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, தேசம் அழிக்கப்படாதபடிக்கு பிறப்பிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தர்மீய ஊழியத்தின் சார்பாக தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, இந்தோனேசியாவுக்காக, இலங்கைக்காக, பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காக நாங்கள் ஒரு பாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, அழிவுகள் நீக்கப்படுவதாக, ஆண்டவர் பாதுகாப்பு தருவீராக. நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் உதவி கிடைக்க ஆண்டவரை கொடுக்கிறவர்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்யப்பா. செய்வதற்காக சோதரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அழிவுகளின் வராதபடி ஆண்டவரின் தேசத்தை சொல்லும் பாதுகாப்புடையாக சொல்லுகிறோம். தேவைக்கு பொல்லாப்புக்கு அழிவுக்கு விலைக்கு பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே நமக்கு உதவி செய்ய போகிறோம். அதனை சொல்றோம். இரண்டாவது ஜெப குறிப்பு, கர்மேல் ஜெப ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதுல வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். அவங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் தந்து அற்புதம் செய்யணும். இந்த கர்மேல் ஊழியங்கள் மூலமாக நடக்கிற வேத பாடங்கள், சோத்திரம் ஊழியர் கூடுகைகள், சிறுவர் ஊழியங்கள், விடுதலை கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், திருச்சபை கட்டுதல் பணிகள், ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்யணும், அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. எல்லாம் கரெக்டாக நடக்கணும், அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த ஊழியர்களும் பெருகணும். இதுக்கு ஜெபிக்கிற ஜெப பார்ட்னர், ஜெப பங்காளர்கள் நிறைய வரணும். ஆமாம், ஜெபிக்கிறவர்கள் வரணும். சோத்திரம், ஜெபிக்கிறவர்கள் நம்மோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். பெருங்குடி பகுதியில் செல்லை பட்டணத்தில் ஜெபிக்கிறதுக்காக தேவன் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இதை நடத்துகிற அருமையான நம்முடைய தாசன் தொடர்ந்து நடத்தி அநேகரை ஜெபிக்க, ஜெபத்துக்குள்ளே வழிநடத்த, இதன் மூலமாய் அநேக நன்மைகள் ஜனங்களுக்கு, பொதுமக்களுக்கு ரட்சிப்புண்டாக ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக இந்த கர்மேல் ஜெப ஊழியர்களுக்கு எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் கர்மேல் ஜெப ஊழியத்தை சொல்லி எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே, இந்த கர்மேல் ஜெப ஊழியர்களுக்காக பாதுகாப்புக்காக ஜனங்கள் அளவு நீக்கப்படுவதற்காக இந்த ஜெப ஊழியத்தை ஆரம்பித்ததற்காக சொல்கிறோம். இது ஆண்டவரே சொல்கிறோம். என்னென்ன ஊழியம் நடக்கும் அத்தனை ஊழியங்களும் தொடர்ந்து நடக்கணும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஜெப பங்காளர்கள், ஜெப பார்ட்னர் நிறைய வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை கொண்டு வருகிறாங்க. தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக பேசி ஒருவருக்கு அறிவித்து ஜெபிக்கிறவர்களெல்லாம் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்கள் கூடுகிற கூட்டமே எல்லாரும் அறிந்து வரட்டும். ஓ, திறப்பிலே இருக்கிறவர்கள் கூடுகிற கூட்டமே எல்லாரும் அறிந்து வரட்டும். காரியம் செய்யும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களை, தீர்மானங்களை, ஆலோசனைகளை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து அற்புதம் செய்யும் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியே ஆசீர்வதித்து பெருகப்பட்டவர்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். மூன்றாவது ஜெபத்தை, சபைகளுக்கு விரோதமாக துன்மார்கள், தீயவர்கள், எதிரிகள், மதவாதிகள் செயல்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அநேக சபைகளை இடிச்சிருக்கிறாங்க. எங்க பம்பன் பகுதியில் கூட ஒரு சபையை இடிக்கிறாங்க. 3 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட ஒரு சபையை, ஏஜி சபையை இடிக்கிறாங்க. துன்மார்க்கர்கள், மதவாதிகள் கேஸ் போட்டு இடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும். தேசத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் சபைக்கு மூலமாக நடக்கிற காரியங்கள் நடக்கக்கூடாது. அது மாதிரி சோத்திரம்
இந்த இடிக்கப்பட்ட சபைகள் கட்டப்படணும். அநேக சபைகளை கூட்டி போட்டிருக்கிறாங்க. சோத்திரம். நம்ம வட மாநிலத்தில் 35 ஆண்டுகள் நடத்தப்பட்ட சபையை கூட்டி போட்டிருக்காங்க. நம்முடைய மாநிலத்தில் கூட ஒரு சபையை 2 சபையை கூட்டி போட்டிருக்கிறாங்க. நடத்தக்கூடாதுன்னு கூட்டி போட்டிருக்கிறாங்க. கூட்டப்பட்ட சபைகள் திறக்கப்படணும். அநேக சபைகள் முடக்கி வச்சிருக்கிறாங்க, நடத்தக்கூடாதுன்னு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சோத்திரம் நடத்தப்பட வேண்டும். 40 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நடத்தப்பட்ட சபைகளை பூரா முடக்கிருக்கிறாங்க. சோத்திரம். 25 ஆண்டுகள் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி தனி 10,000 இடத்துல சபை நடத்துகிறாங்க. ஆனால் அதில் சுற்றி இருக்கிற பொருளாதாரர்கள் சபை நடத்தக்கூடாதுன்னு அப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் தேசத்தை விட்டு நீக்கணும். அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம். ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய சபைகளுக்காக, மாநிலத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் பார்த்து சும்மா இல்லாதபடிக்கு அவர்கள் எல்லாருக்கும் ஒரே நீதி செய்யத்தக்கதாக தலைவர்கள் உள்ளங்களிலே கர்த்தர் நீதி நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக இந்த மதம் எழுப்பாதபடி, சபைகளுக்கு விரோதமாக கிரிகள் எழுப்பாதபடி நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதுடைய வல்லமை ஆண்டவரை கிரியில் நடப்பிக்கப்படத்தக்கதாக தேவனுக்கு பொறுப்பெடுப்பீராக. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். அப்படியே செய்யறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை ஜெபத்தை கேட்டாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே செய்வாராக. இந்த 3 ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் தரும்படியாக வந்திருக்கிறவர்கள் ஜெபிக்க அநேக குறிப்புகள் வச்சிருக்கிறாங்க. நேரம் இல்லாததுனால அவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் தரும்படியாக எல்லாரும் சொல்றோம். ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். அடுத்த கூடுகை நம்ம அடுத்த வருஷத்துல பார்ப்போம். புத்தாண்டில் நம்ம சந்திக்க போறோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட 60 பேர் வருவாங்கன்னு தேவ ஆவியானவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 60 பேர் வருவாங்க. 1ஆம் தேதி 60 பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால் நம்ம எல்லாரும் 5 மணிக்கே வந்துடணும். சீக்கிரமாக எல்லாரும் வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிளான் இப்பவுமே பண்ணிக்காங்க. அதுக்காக அந்த 1ஆம் தேதி வரைக்கும் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஜெபம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்புறோம். எங்கே கன்னியாகுமரி மூலியம், தென்காசி மூலியம், அடுத்து சேலம் மூலியம் மற்றபடிங்களுக்கு கிளம்புகிறோம். இந்த ஜெபத்துக்காக தான் 1ஆம் தேதி கூட நாங்கள் இங்கே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளில் கூட விசேஷமாக மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நாட்களுக்கு பார்த்தோம் சொன்னால் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. இல்லையா? அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம வார்த்தைகளாக கடந்து செல்வதற்கு ஒரு சிறப்பு பாடலை கேட்க இருக்கிறோம். ஜெமிலா ஒரு பாடலை பாடுவாங்க. அதற்கான முன்பாக செய்திக்காக நம்ம இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஒரு
Hallelujah. 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 Wow, Sotram, 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 Sotram. Yahweh, நமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ரட்சகர் இயேசு மகாராஜாவே, நமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்தாவியானவரே, நமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். புதியதுக்கு தெய்வமே, நமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா, இந்த நல்ல மாலை வேலைக்காய் சோத்திரம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காய் சோத்திரம். அந்த துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியும் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, நமக்கு சோத்திரம். அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் கூட கட்டாது அந்த ஒரே சோத்திரம். உலகம் முழுவதும் பல நாச மோசங்கள், இயற்கையின் சீற்றம், மாற்றம், அவைகள் மத்தியிலே நீங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, நமக்கு நன்றி அப்பா. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்தில் அந்தவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக செய்தி மூலமாய் வெளிப்பட போவதற்காய் சோத்திரம் அப்பா. அந்தவரே வார்த்தை வல்லமையோடு கூட ஆசீர்வாதமாய் அந்தவரே சோத்திரம், சோத்திரம் வகுத்து உணர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்தவரே சோத்திரம் எங்கள் இருதயங்கள் அந்தவரை ஒருமுகப்பட முடியாது. அந்தவரே கடந்து வர வார்த்தை அந்தவரே மண்ணா அந்தவரே வேற பெற்றுக்கப்பா, ஜீவன் உள்ளதப்பா, ஆவி உள்ளது. நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சுமந்து வருகின்ற தாசரை கருத்தில் ஒப்புப்படுத்துகிறோம்ப்பா. அவர் முற்றுமாய் உண்மை கருத்து கொண்டு ஆண்டவரை அவர் மறைந்து ஆண்டவரை நீர் பேசுவீராக, பேசுவீராக, ஆண்டவரே பேசுவீராகப்பா. பேசுறதுக்காய் சோதனை நமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் காத்துக் கொள்ளுங்க. ஒரு பொறுப்பில் செல்கிறோம். அப்புறம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. நாளில் கூட அன்பே ஜெப ஊழியத்தில் மாதாந்திரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு மழை, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயில் வந்ததுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சன்ஷைன். 3 நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வெயில் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். ஒரு 2 மணி நேரம் நல்ல வெயில் இருந்தது. வீட்டில் எல்லாம் துணியெல்லாம் காய்ச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு மழை. பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்களில் எந்த ஒரு நாச மோசங்கள் வராது. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முடிந்தவர்கள் ஜெப உதவிகளை நாம் செய்து எங்களை தாங்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படும். அநேக நேரங்களில் இது வாழ்க்கை தானே, இப்படிதான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவர்களாக இருந்து விடாதபடி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் கூட அதை தான் நாம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நாட்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த மாதத்தில் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக கிருபை செய்தார். கடந்த மாதத்தில் உங்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிருபை நடக்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இளம் போதகர்கள் ஐக்கிய சங்கம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு 5 பேர் வந்து நமக்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தாங்க. கடந்த மாதத்தில் போய் அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 100 பேர் பாஸ்டர் சேவா மினிஸ்டர் எல்லாம் கூடி வந்திருந்தாங்க. நான் என்னோடு கூட தினேஷ் மற்றும் பிஷப் ஐயா விக்டர் பேரும் ஐயா நாங்கள் குழுவாக சென்று அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அநேக அற்புதங்கள் பாடல் ஆராதனை வேளையில் அநேகர் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அநேகர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலோடு நடந்து சென்றார். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அவைக்குரிய வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் மத்தியில் கர்த்தர் வல்லமையாய் வார்த்தைகளை கொண்டு வந்தார். காரணம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அநேக ஊழியர்களை நிறைவேற்றும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த மாதத்தில் இந்த மாதத்திலும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே தொடர்ந்து நாம் அநேக ஊழியர்களை செய்ய வேண்டும். அதற்கான கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வார்.
எங்கள் அன்பின் பரம தகப்பனே அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஒரு விசை கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையில தகப்பனே அப்பா, வேதாந்தத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் தியானிக்கிற வேலையில கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே அப்பா, எங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக, நீர் என்ன காரியங்களை சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூட இருக்குது. அதை நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துமஸ் காலம் என்றாலே நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா? சிறு வயது முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு புது ட்ரெஸ், அப்போதான் ஒரு நல்ல ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் செய்வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் கூட நிறைய பேர் வெடியெல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ அப்படியே வெடி போடுறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அப்படியாக கிறிஸ்துமஸ் என்றாலே வீடை அலங்கரிப்பது, ஸ்டார் மாட்டுவது, கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம், மன நிறைவாக அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கிறிஸ்துமஸ் என்பது இப்படியான ஒரு அடையாளங்களை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கிறோம் இல்லையா? ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்க வேணுமா வைக்கலாம், ஒரு ஸ்டார் வீட்டில் தொங்கப்படலாம், அலங்கரிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இது என்ன, ஏன் ஸ்டார் மாட்டிருக்கீங்க, ஏன் கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஒரு சாட்சியாக எடுத்து சொல்வதற்காக, இப்படியாக ஒரு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் தோன்றியது, அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரம் ஞானிகளை வழிநடத்தி சென்றது அப்படின்னு சொல்லி சத்தியத்தை நம்ம கூறுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அநேகர் இதை குறித்த நிறைய காரியங்கள் இருக்கு. இதை நம்ம செய்யணுமா, செய்யக்கூடாதா, வைக்கணுமா, வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம அதற்குள்ளாக செல்லாதபடி சில காரியங்களை கிறிஸ்துமஸ் என்றால் நம்ம வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த ஒரு நாளையில மட்டும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், அதுதான் அந்த நாளுக்குரிய மைய கருத்து. அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? கிறிஸ்து பிறப்பு அநேகருடைய பாவங்களை நீக்கும்படியாக, அநேகரை ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பிதாவானவர் அநேகர் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லுவாங்க. அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்படுவதற்கு முன்பாக அவரை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிப்போமா? ஏசாயா 9:6 அவரை குறித்ததான நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம், அவர் இப்படியான காரியங்களை செய்ய இந்த உலகத்திலே வருகிறார் இல்லையா? அவர் அதிசயங்களின் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவராக அவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அதுதான் சத்தியம். இப்படிப்பட்ட நாமங்களுக்கு சொந்தக்காரராக இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சில குணநலன்கள் காணப்பட்டது. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும், பரிசுத்தமா இருக்கு, நாம இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எல்லாம் வாஞ்சை இருக்கு. ஆனால் நமக்கு காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து, மனு அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்திலே வந்து அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே சில காரியங்களை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில காணப்பட்ட முக்கியமான ஒரு குணநலன்
எல்லாருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான குணநலன் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் மன்னிக்கிற ஒரு தெய்வமாய் இருந்தார். அல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு தெய்வமாய் இருந்தார். மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் அந்த நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருப்போம். ஏன் நமக்கு ஒரு மீட்பு இருந்திருக்காது. அவர் மன்னித்தார் இல்லையா? நீங்க அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு இளையகுமாரனை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இளையகுமாரன் வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? அவர் வாசிப்போம். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இளையகுமாரன் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையில நடந்தது நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய தகப்பன் வீட்டில நல்ல ஒரு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் தகாத நண்பர்கள் உறவுகள் மூலமாக என்ன பண்ணா, தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு என்ன செய்தான், வீணாக செலவழித்து இல்லையா, என்ன பண்ண எல்லாவற்றையும் இழந்து போனவனாக, உணவுக்கு வழி இல்லாதபடி, என்னுடைய தகப்பன் வீட்டுல போனாலும் அங்கேயாவது எனக்கு சாப்பிடறதுக்கு வழி உண்டாகுமே என்று சொல்லி அப்படியான ஒரு வாழ்க்கையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, புறம்பாக்கப்பட்ட சூழ்நிலையில, யாரும் எனக்கு உதவி செய்வாங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் என்ன நினைக்கிறான், நான் என் தகப்பன் வீட்டுக்காக போகலாம், என் தகப்பன் வீட்டுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் நம்ம ஒரு வாழ்ந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து அவர் நம்மை கரம் பிடித்து இந்த இடத்துல அவருடைய தகப்பன் செய்த காரியம் என்ன, அவனை கண்ட மாத்திரத்துல அவர் மனதுருகினார். மனதுருகினது மட்டுமல்லாக என்ன ஓடி சென்று அவனை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அந்த வீட்டில் நல்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அவன் காலுக்கு பாதரட்சை போடும்படியாக அப்படியாக ஒரு காரியம் பாதரட்சைக்கு குறித்து அந்த வேதாந்தத்தில் அது என்ன ஏன் குறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போது அந்த தவறான அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கான். காலில் போடுற செருப்பு கூட இல்லை, பாதரட்சை கூட இல்லை. அவன் சொல்லிட்டு வர்றது என்ன, வீட்டில் போய் நான் வேலைக்காரர்களே ஒருவனாக இருப்பேன், முடியாத ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்கட்டும், வேலைக்காரனா இருந்தாலும் எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அந்த மகனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பாதரட்சை போடும்படியாக ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அடிமையாளர்கள் வேலைக்காரர்கள் தான் எஜமானுக்கு முன்னாடி காலில் செருப்பு போடாம இருப்பாங்க. ஆனால் இவன் ஒரு அடிமை இல்லை, இவன் வேலைக்காரன் இல்லை, இந்த குடும்பத்துல இந்த வீட்டில அவன் ஒரு உரிமையாளன் என்று சொல்லி அந்த மகனை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்படியாக தான் நம்ம கர்த்தர் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக அவர் வைக்கவில்லை. அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக, அவருடைய ராஜ்யத்திலே சுதந்திரவாளி ஆகும்படியாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம மறுபடியுமாக உலக பிரகாரமான காரியங்களை யோசிக்காதபடி நாம வாழ அழைக்கப்படும். இந்த இடத்துல முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த தகப்பனுடைய குணம் மன்னிக்கிற குணமாக இருந்தது. தகப்பனுடைய குணம் மன்னிக்கிற குணமாக இருந்தது. என் சொத்து ஆஸ்தியை அழித்து போட்டு விட்டாயே, எல்லாத்தையும் வீணாக்கி விட்டாயே, என் மன உளைச்சலுக்கு உடுத்தாயே என்று சொல்லி கடிந்து கொள்ளாதபடி அந்த மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது. அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாட வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிக்கிற குணம் நம்ம இடத்துல காணப்படுறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியில் அவர் கல்வாரி சிலுவையில் அடையப்படுகிற அந்த சூழ்நிலையில கூட அவர் என்ன பண்றாரா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை கொடுத்து சென்ற கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற இடங்களில, நம்முடைய உறவுகளில நாம் இப்படியாக மன்னிக்கிற குணத்தை உடையவர்களாக நம்ம காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? இன்னும் எத்தனை முறை எரிச்சல்களோடு கோபத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விட்டுக் கொடுக்கிறதுனால, தாழ்ந்து போகிறதுனால நாம் எதையும் இழந்து விடுகிறவர்களாக இல்லை என்பதை கர்த்தர் இன்றைய நாளிலே அவர் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார்.
அவ்வாறு சிலையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவரை பார்த்து சொல்றாங்க, ஏவனம் பண்றாங்க, அவரை காரி துப்புறாங்க, என்னென்னவோ காரியங்களை செய்தாங்க. இருந்தாலும் அவர்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக நாம ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட அடுத்த குணநலன், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அடுத்த குணநலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரக்க குணம். அவர் இறங்குகிற ஒரு மனிதராய், இரக்க குணம் உள்ள மனிதராய் இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 103:13 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்க முடியாது. இரக்க குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை பார்த்து இரக்க குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? வேதாம் அருமையாக சொல்கிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. எத்தனை முறை நம்ம இல்லையா சொல்லுவாங்க, எச்சிக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம எச்சிக்கையில காக்கா ஓட்டினா கையில இருக்கிற அந்த சோத்து பருக்க 1-2 கூட கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி எச்சிக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியாக இல்லாதபடி கர்த்தர் நம்மை இரக்கம் பாராட்டுகிறவர்களாக, நம்மை விட நலிந்த நிலைமையில இருக்கிற, நம்மை விட பின்தங்கிய நிலைமையில இருக்கிற அநேகரை கரம் பிடித்து தூக்கிறவர்களாக நாம் வாழும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நம்ம இரக்கம் வைக்கல அப்படின்னு சொன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறவர்களாக, அவருடைய குணநலனை முழுமையாக புரிந்து கொள்கிறவர்களாக காண அழைக்கப்படுகிறோம். நம்ம வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 31:20 நம்ம வாசிப்போம். இந்த இரக்க குணம் அந்த இடத்துல எப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இது எரேமியா 31:16. 916. நீ அழகு படிக்கும் உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணிய விடாத படிக்கும் உன் கண்களை காத்துக்கொண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். 31:20. எரேமியா 31:20. அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருவமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிற ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் உருக்கமாய் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவன். அவரிடத்துல இந்த இரக்க குணம் பொழுதுமே அவரிடத்துல காணப்படுகிறது என்று சொல்லி நாம பார்க்க முடிகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவரிடத்துல பயபக்தி உள்ளவர்களாக, அவரை நாடுகிறவர்களாக, அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே எப்பொழுதும் வளர்கிறவர்களாக நாம காணப்படும் போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்களில் வழிவிலகி செல்கிறோம். அநேக நேரத்தில் தன்னுடைய வார்த்தை நமக்கு வந்தாலும் அதை செவிமடுக்காதபடி வழிவிலகிறோம். ஆனால் அவர் இரக்க குணத்தோடு அவர் நம்மை மறுபடியுமாக மன்னித்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியாக அந்த அன்பை, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் பாராட்டுகிறவர்களாக வாழ்கிறோமா? அதுதான் இந்த நாளில அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார், பிறந்தார், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், நல்லது. அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க. அநேக தலைவர்களை பார்த்தா அவங்க இந்த வகையில இந்த இடத்துல அவர்கள் சிறந்து விளங்கினார்கள், அவர்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, இந்த பண்புகள் இருந்து சொல்லி ஒவ்வொரு தலைவர்களை குறித்து இல்லையா மேன்மை பாராட்டுகிறவர்களாக, உலக தலைவர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாம நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்த, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில காணப்பட்ட குணநலன்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மன்னிக்கிற குணம், இரக்கம் பாராட்டுகிற குணம் கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலே அழைக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம்
அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு குணநலன் உபாகமம் 1:31 வாசிக்கும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31 அவர் நம்மை எப்படியாக சுமந்து தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருவரைக்கும் நடந்து வந்த வழி எல்லாவற்றிலும் உங்கள் தேவனை கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. இந்த வருடத்துல துவங்கும் போது 2025 துவங்கும் போது அநேக கேள்விக்குறிகளோடு நம்ம துவங்கி இருக்கோம். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி சாத்தியமாகும், இதை நம்ம முன்னேறி செல்ல முடியுமா, இது சாத்தியமா என்று சொல்லி அநேக கேள்விக்குறிகள் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில இருந்து வருது. ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கரங்களில் ஏந்தி சுமந்து அவர் நம்மை தப்புவித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படியாக நம்மை சுமக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட சர்வவல்ல தெய்வம் நம்மை ஏந்தி சுமந்து தப்பித்து வந்திருக்கிறாரே. இந்த குணநலன் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? எத்தனை பேரை நம்ம கரம் பிடித்து தூக்கி விட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் அழிவின் பாதையில் இருக்கிறவர்களை நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் அவர்களுடைய பாரங்களை சுமந்து எடுத்து நம்ம அவருடைய பாரத்தை நம்ம நீக்கி இருக்கிறோம்? கத்திருந்த நாளிலே அதை சிந்தித்து பார்க்கும்படியாக அவர் அழைக்கிறார். அநேக நேரங்களில் 11 மாதத்தை கடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கும், அநேக சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கோம் இல்லையா? வேதாகம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாரம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு பாரத்தை ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஐயா, நான் சரி என்னுடைய பாரத்தை நான் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன், அவர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார், அதெல்லாம் சரி. நான் மற்றவருடைய பாரத்தை நான் எப்படி சுமக்க முடியும் இல்லையா? அவங்களுக்காக நான் அவங்களுடைய பாரத்தை நான் எப்படி சுமக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரதான் சொல்லி நான் வேதாகம் சொல்லுகிறது, உங்களுடைய பாரத்தை நீங்க இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இப்ப நான் எப்படி மற்றவருடைய பாரத்தை இறக்கி வைக்க முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய அன்பை, இயேசு கிறிஸ்துடைய ஆறுதலை, தேர்தலை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, மற்றவர்களை இயேசுவிடத்தில் வழி நடத்தும் பொழுது அவர்களுடைய பாரம் இறக்கி வைக்கப்படும். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம், அதற்காக தான் நாம் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம், அதற்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் போராட்டம், உபத்தம், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? நான் இதுல இருந்து தப்பிச்சா போதும், என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் நீங்கினால் போதும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் சிந்திக்கிறவர்களாக உலக பிரகாரமான சத்துவான அப்படியான ஒரு தவறான சிந்தனையை கொண்டு வருகிறார். பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய பலத்தை, அவர் பலவீனத்தை அவர் பொறுப்பெடுத்து விட்டார். அல்லேலூயா. நாம என்ன செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்களை அவரிடத்துல கொடுத்து விட்டு மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாக நாம மாற வேண்டும். அந்த இரக்க குணம் நம்மிடத்துல காணப்படும். என்னுடைய பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு இந்த உபத்திரம் இருக்கு, எனக்கு இந்த கடன் பாகம் இருக்கு, எனக்கு இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய லிஸ்டை பெருசுபடுத்திக் கொண்டே இராதபடி இவைகளை பாதுகாத்து இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க, இவைகளிலிருந்து என்னை ரட்சித்து எடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் குறித்து கண்ணீர் விடவோ கவலைப்படவோ நாம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர் நம்மை சுமந்து எடுத்து நம்மை சுமந்து பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் மற்றவருடைய பாரங்களை எப்படி சுமக்க முடியும்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம அவர்களுக்கு சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களை வழிநடத்தலாம். அடுத்தபடியாக அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக மாறலாம். அல்லேலூயா. அப்படியாக ஜெபிக்க, ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் நம்ம பாரப்பட வேண்டும். அப்படியாக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை, சுமைகளை அவர் நீக்கி போட வந்தவராக. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். நண்பர்களுக்காக ஜெபிக்கிற வேலையில அவருடைய சிறையிருப்பு மாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம மற்றவர்களுக்காக சுமக்கிறவர்களாக எப்படி மாற முடியும்? ஒன்று, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வழிநடத்த முடியும். அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறுகிற அந்த அனுபவம் நம்மிடத்துல மாறும். அப்படியாக அந்த ஒரு குணம் நம்மிடத்துல வரும் பொழுது, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்சை நம்மிடத்துல வருகிற வேளையில இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட அந்த குணம்
நம்மை சுமந்து தாங்கி தப்புவித்த அந்த ஒரு நல்ல குணம் நம்மிடத்துல வெளிப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 3 காரியங்களை பார்த்து முதலாவதாக மன்னிக்கிறவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இரக்கம் குணம் உள்ளவர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். 3ஆவதாக சுமக்கிற மற்றவருடைய பாரங்களை மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 4ஆவதாக இயேசு கிறிஸ்துவ குறித்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது லூக்கா 3:22 அவர் இல்லையா பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இல்லையா புறாவின் ரூபம் கொண்டு என்ன பண்ணாரா அவர் மேல் இறங்கினார். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொல்லிச்சா, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையிலே பிரியமாயிருக்கிறேன் என்று பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி இதே போல ஒரு சத்தம் வானத்திலிருந்து எப்போ வந்தது? இது ஞானஸ்நானம் எடுத்தது மறுரூபமடையில் இல்லையா? மோசேயும் எலியாவும் அந்த இடத்துல இருக்காங்க. வாசிப்போமா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூக்கா 9:30 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அது சொல்லப்பட்டது. லூக்கா 9:9ஆம் அதிகாரத்தில் அவர் அப்படியாக எலியாவோட மோசையோட பேசிக்கொண்டிருக்கிற சூழலிலே அந்த ஒரு வார்த்தை வாசிப்போம். அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அப்பொழுது இவர்